டெல்லி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, திருநாய்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு காப்பகத்துல அடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது அந்த உத்தரவு கரெக்டு தான் அது. ஏன்னா நைட்டில் வேலை செஞ்சுட்டு போகும்போது, குழந்தைங்கலாம் தூக்கி கூட்டிகிட்டு போகும்போது, இல்லை லேடிஸ் தனியாக போனால் கூட துரத்தி கடிக்க வருது. அதனால் அது பண்ணது கரெக்ட் தான். கரெக்ட் தான் ப்ரோ அது. அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ குழந்தைங்க, பெரியவங்க அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அதனால அது பண்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப நாய்கள் அகற்றிட்டா அந்த பிரச்சனை சரியாயிரும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அது தெரு நாயினா உங்களுக்கு அந்த ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் கொள்ளாமல் இருக்க புது ஆளுங்க யாச்சும் வந்தால் அந்த மாதிரி துரத்தின்னு வர்றது, அது அவங்க நடந்து போகிறவங்களுக்கு பயம் தானே அது. நிறைய இதை பார்க்குறாங்க, கொள்கிறாங்க. சரி, இந்த மாதிரி நம்மளையும் கடிக்க போகுது, கொல்ல போகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. பசங்களையே வெளியே அனுப்ப மாட்றாங்க நைட்டில். ஆனால் பகலில் விளையாட விட்டா கூட சரிப்பா, நைட்டில் அனுப்ப மாட்றாங்க. இல்லை ப்ரோ, அது தப்பு தான் ப்ரோ. எல்லா நாய்களும் போயிட்டு ஒரே இடத்துல அடைக்கணும்னா அதுக்கு நம்ம வேற என்ன சொல்யூஷன் பார்க்கணும்ல. இப்போ நம்மளுக்கே ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போயிட்டு ஒரே இடத்துல அடைச்சிட்டோம்னா அது எப்படி இருக்குமா? ஃபர்ஸ்ட் அதுக்கான சொல்யூஷன் நம்ம என்ன எடுக்கணும். ஸோ எல்லாமே இப்போ நாய்கள் நிறைய இருக்குன்னா அதுக்காக நம்ம என்ன ப்ரொவைட் பண்ணோம், அதுக்கான ஒரு இடம் ப்ரொவைட் பண்ணோன்னா ஓகே தான். ஏன்னா அது நம்ம கூட பல வருஷமாக வாழ்ந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் அது ஒன்றும் கண்டுபிடிச்சிடல. நம்ம அது நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் நம்ம பாதுகாப்பில் தானே இருக்கும். நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நாய்களால் தான் நம்மளும் தப்பிச்சு இருக்கோம். நிறைய விஷயம் பார்த்துருவோம். குழந்தைங்கள காப்பாற்றுருக்கு. இப்போ யூடியூப்ஸ்லவும் சரி, இன்ஸ்டாலும் சரி நிறைய வந்துட்டு இருக்கு இல்லை. ஸோ அதுக்கான நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும்.